ஊற்றிருக்கிறோம். இப்போ அதே பாத்திரத்தில் திரும்பவும் எண்ணெய் சேர்த்து 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்த்துருக்குறோம். இது நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இந்த பிரண்டை எங்கே கிடைச்சாலும் தயவுசெய்து விட்டுறாதீங்க. அது மேலே இருக்கிற 2, 3 போர்ஷன் மட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப முத்தி இருந்தால் அதை எடுக்க வேண்டாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகமும் 10, 12 மிளகும் சேர்த்துருக்குறோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம். இதையும் வதக்கிக்கலாம். இது கூட 5, 6 பல் பூண்டு சேர்த்துருக்குறோம். காரத்துக்கு 3 வத்தலும் 3 மிளகாயும் சேர்த்துருக்குறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்மளோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்குறோம். புளி